கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான தேதியானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இம்முறை பாதியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இதுபோன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி முதல் போட்டியானது மார்ச் 22ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இப்போட்டியானது சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெற உள்ளது. மார்ச் 21 முதல் ஏப்ரல் 7 வரை நடைபெற இருக்கும் போட்டிகள் மட்டுமே வெளியாகியுள்ளது. பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் தேதிக்கு பிறகு மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை வெளியாகும். குறிப்பாக 5 பட்டங்கள் வைத்துள்ள மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையிலான போட்டியானது அனைவரும் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் முதல் 21 போட்டிகளில் சென்னை அணி விளையாடும் போட்டிகளை பார்த்தால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக மார்ச் 22ஆம் தேதியும், குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக மார்ச் 26ஆம் தேதியும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக மார்ச் 31ஆம் தேதியும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஏப்ரல் 5ஆம் தேதியும் மோத உள்ளது. எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வெளியாகும் அட்டவணையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையிலான போட்டி இடம்பெறும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மார்ச் 24ஆம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையிலான போட்டியானது அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக தலைமையேற்று வழிநடத்தப் போகும் முதல் போட்டியாக அமைந்துள்ளது. எனவே குஜராத் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு திரும்பியுள்ள ஹார்திக் பாண்டியாவுக்கு தனது ஹோம் கிரவுண்டான அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் அணிக்கு எதிராக மோதும் போட்டியானது கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் காயத்திலிருந்து முகமது ஷமி குணமடையாததால் ஐபிஎல் தொடரில் பங்கேற்பது சந்தேகம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.